நாளில் ஆண்டுடைய வார்த்தையை கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்கிற தலைப்பில் தியானிக்கிறோம். ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்க நம்மளை பயிற்றுவித்து கொள்ள, நம்முடைய லைஃப்பில் நிறையா நேரம் ஜாய்ஃபுல் சுச்சுவேஷன் வருது, சில வேளைகளில் கொஞ்சம் மனதை சங்கடப்படுத்துகிற காரியங்கள் வருது. பாருங்கள், நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ, நிறைய பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருக்க மாட்டீங்க, பரவாயில்ல, போன லஞ்ச் இருக்கும். லஞ்ச் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க, எனக்கு பிடிச்ச லஞ்ச், உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும். சில பேர்த்துக்கு சாய்ஸ் இருக்காது. அதுபோல் நம்ம லைஃப்பில் இந்த இடத்துல நம்மளுக்கு சாய்ஸ் இருக்குது. எதை என் லைஃப்பில் வர்ற ஜாய்ஃபுல் மூமெண்ட்ஸ், சந்தோஷமான நேரங்கள் இருக்குது, சோகமான நேரங்கள் இருக்குது, எதை நான் ரொம்ப என் லைஃப்பில் அலோவ் பண்ண போகிறேன், விச் ஒன் ஐ எம் கோயிங் டு அலோவ் டு ப்ரொலாங் இன் மை லைஃப். சில வேளைகளில் சில சோகமான காரியங்களவே நினச்சிருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் டிப்ரெஷன் வருது. சில வேளைகள் நம்மளை சந்தோஷப்படுத்துகிற காரியங்கள். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க, இப்போது ட்ராவலில் போகிறோம், ஜனங்களை பார்க்குறோம், இல்லாட்டி வீட்லேயே பிள்ளைகளை கூப்பிடுறோம், பிள்ளைங்க நம்மக்கிட்ட சிரித்து பேசுறதை விட ஃபோனை பார்த்துட்டு அப்படியே சிரித்து பேசிட்டு இருக்கிறாங்க. இருக்காங்களா இல்லையா? ஒரு சிலர் சிரிக்கிறீங்க, ஃபோனை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க, நம்ம கூப்பிட்டா என்னது அப்படிங்கிறாங்க. ஸோ எது உங்களை மிக மகிழ்ச்சி, அதுக்காக ஃபோனை பார்க்க சொல்லணும் நான், எது உங்களை மகிழ்விக்குதோ, கர்த்தருடைய வசனம் நம்ம மகிழ்விக்கணும். ஆண்டவருக்குள்ளே நான் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க என்னை பலப்படுத்தணும் பாஸ்டர், கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய பலன். ஹல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய பலன், தேவ பலன். ஆண்டருக்குள் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறனோ அப்போ தான் பெரிய காரியங்கள் செய்யும்படியாக தேவன் பலப்படுத்துவார். யோசுவா யோசி உட்கார, மோசே இல்லை, இவங்க கூட இல்லை, இவங்க நீ நடத்த இல்லை, இன்னைக்கு இவங்க நடத்த இல்லை, அவங்க நடத்தலை, நீங்கள் ஏன் கவலைப்பட்டுருக்கிறீங்க? அப்பா உங்களோட கூட இருக்கிறார். அப்பா யோசுவா அப்பா சொன்னார், பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உன்னை நடத்துவேன்னு சொன்னார். அவர் உங்களை நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சொல்கிறீங்க, என் கூட அவர் நடத்தியிருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு அவர் இல்லையே. ஒருவேளை உங்கள் சீனியர் யாராவது உங்களை விட்டு போயிருக்கலாம், மேனேஜர் யாராவது விட்டு போயிருக்கலாம், சூப்பர்வைசர் இல்லாமல் இருக்கலாம். ஐயோ 10 வருஷம் அவர் கூட இருந்துட்டுனே, நான் எப்படி அவர் இல்லாமல் இருக்க போகிறேன், இவங்க இல்லாமல் நான் எப்படி நடத்தப்பட போகிறேன்? அப்பா நடத்துவார். யோசுவா அப்பா சொல்கிறார், நீ பலம் கொண்டு திடமனதாக இரு, நான் உன்னை நடத்துவேன். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும்படியா, நான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பேன், அது உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள இருக்கிற மனமகிழ்ச்சி பெரிய பலனை கொண்டு வரும். அதை அனுபவித்த, அதை ருசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எப்போவுமே அனுபவப்பட்டவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். பாருங்கள், ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள நினைக்கிறோம், வேலையை கற்றுக்கொள்ள நினைக்கிறோம், அனுபவசாலிகள் இடத்துல கேட்குறோம், இது எப்படி பண்ணினீங்க, இது எப்படி சொல்லி கொடுத்தீங்க? இல்லை பாஸ்டர், எங்களுக்கு எல்லாமே ஏஐ சொல்லி கொடுக்கும், நாங்கள் கூகுள்லேயே பார்த்துக்குவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கடந்த நாட்களில் கொஞ்சம் நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேன், ஏஐ ஏதோ ஒரு வாலிபனை உன்னுடைய லைஃபே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ட்ராஜடிக்கல் எண்டில் கொண்டு போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே தேவ சமூகத்திலேருந்து நமக்கு ஆண்டு கொடுக்குற மகிழ்ச்சி தாங்க பலத்தை கொண்டு வரும், தேவன் கொடுக்குற கிருபை. பவுல் அதை அனுபவிச்சார், he experienced it, அவர் அனுபவிச்சார். இன்னைக்கு அப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். விசேஷமாய் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் இருக்கு பாருங்க, அதை 4 அதிகாரம் தான் இருக்குது. ஆனால் அந்த 4 அதிகாரத்தில் அவர் மனம் வந்து பவுல் சொல்லுகிறார். இப்போ சில பேர் நம்மகிட்ட அட்வைஸ் கேட்குற பொழுது, சில காரியங்களை கேட்குற பொழுது, நம்ம சொல்கிற காரியத்தை அவங்க அப்படியே ரிசீவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், இதை ரிசீவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். ரிசீவ் பண்ணும்போது என்ன இருக்கும், நம்ம உள்ளார்ந்து இன்னும் கற்றுக் கொடுக்கணும். இப்போ படிக்கிற பிள்ளை இருக்குது, ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்து படிக்குது, வாத்தியார் சொல்லி கொடுக்குறாரு, ரொம்ப ஆர்வமாக கேட்குது. நடிக்காத பிள்ளை, உண்மையாக கேட்குற பிள்ளைங்க கேட்குது, அவர் சொல்லி கொடுக்குறக்கே ஒரு ஆனந்தம். இப்போ நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, பிள்ளைங்க வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பிரமாதங்கிறாங்க, உங்களுக்கு சமைக்கிறதே ஒரு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி எந்த சபை ஆண்டுடைய வார்த்தையை ஈர்க்கிறதோ, பிலிப்பியர் சபை பவுலினுடைய இருதயத்தை ஈர்த்த சபை. அதில் தான் அநேக காரியங்களை இப்போ அவர் சொல்லுகிறார். 4 அதிகாரம் தான், அந்த 4 அதிகாரத்தில் 40,000 ரகசியங்கள் இருக்கிற மாதிரி பவுல் கொடுத்துருக்கார். அற்புதமான அதிகாரம். அதில் ஒரு வசனம் பாருங்கள், பிலிப்பியர் 1 அதிகாரத்தில்
7வது வசனத்தை வாசிக்கிற புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 verse 7, என் கட்டுக்களிலும் நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிற நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவனானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டபடியினாலே உங்க ஒவ்வொருவரையும் என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். ரெகபோ திருச்சபை அப்படித்தான் நான் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உங்களுடைய முகங்களை பார்த்து பார்த்து தேவன் கிருபையா இறங்கணுமே, இந்த குடும்பத்துக்கு இந்த அற்புதம் நடப்பணுமே, இவங்களை உயர்த்திடணுமே, இவங்களை வாழ வச்சிடணுமே, தரித்து கொண்டிருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், உங்க சபையை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அப்படி பிலிப்பியர் சபைக்கு சொல்றதுல அந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். He wrote this letter to the church of Philippians from the prison. கஷ்டத்தில் இருக்கிறார். அதன் மத்தியில் பிலிப்பியர் 4:4 வாசிக்கிறோம். இந்த வசனம் தான் ஆதாரமான வசனம். பிலிப்பியர் 4:4, Philippians chapter 4 verse 4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் கடந்து போற சூழ்நிலை கண்ணீர், அவர் கடந்து போற நிலந்து உபத்திரவம், பட் he experienced it. நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. பாஸ்டர், என்னை சந்தோஷப்படுத்த வேண்டிய, என்னை பலப்படுத்த வேண்டிய என் ஃப்ரெண்டு, என்னுடைய அண்ணன், தம்பி, கணவனோ மனைவியோ ரிலேஷனோ யாரோ ஒருத்தர் என்னை துக்கப்படுத்திட்டாங்க. நான் எதிர்பார்த்த நேரத்தில் என்னுடைய காரியங்கள் வாய்க்கல, ஏன் நேரத்தில் என் ஆசீர்வாதம் வரல, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது பாஸ்டர். நம்முடைய வாழ்க்கையில் நான் முதல்ல சொன்ன பாருங்க, கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள் நம்மளை தாக்கும். we will be bombarded with sadness. ஏதோ ஒரு காரியம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள் நான் கட்டப்படணும்னு நினைக்கிறோம். அது விசேஷமாக ரெகபோத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், நீங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். வேர் பற்ற நேரம் நிறைய பம்பார்ட்மெண்ட்ஸ் வரும். அந்த நேரத்தில் தான் நம்மளை பலப்படுத்தி கொள்ளணும். கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருப்பேன். அவர் அந்த சூழ்நிலை எழுதுறார், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. எல்லா நேரமும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. ஆல்வேஸ் பி ஃபுல் ஆஃப் ஜாய் இன் த லார்ட். ஐ சே இட் அகைன், ரிஜாய்ஸ். சந்தோஷமா இருங்க. இந்த காலையில் எந்த ஒரு காரியம் உங்க மனதை அழுத்துகிறது, திரும்ப திரும்ப என் சிந்தனை இது ரொம்ப பாதிக்குது பாஸ்டர், ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன செய்யணும்? ஆண்டருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு, நான் பலப்படுத்தி கொள்றேன். கர்த்தரன் பலனா இருக்கிறார், கர்த்தரனுக்கு போதுமானவர் இருக்கிறார், அவர் நடத்துவார். நமக்கு சூழ்நிலைகள் வரும், காரியங்கள் வரும். பாருங்க, கீழே வேறுபற்றுவீங்கன்னு சொன்ன நாட்கள்லேயே ஆங்காங்கே அவ்வப்பொழுது குடும்பத்தில் வருகிற, சபையில் எந்த ஒரு குடும்பத்தில் ஒரு பலவீனம், ஒரு காரியம் இருந்தாலும் அது ஊழியனை பாதிக்கிறது. நினைக்கும் பொழுதே, ஆண்டவரே இந்த குடும்பம் இன்னும் கட்டப்படணுமே, இன்னும் ஆசீர்வாதமாக வரணுமே, அதிலேயே நான் மூழ்கி போகாதபடி கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே நீங்க பலனா இருக்கிறீங்க, நீங்க பலன் கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, சபையை தரித்திருக்கிற எனக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் வரும். எந்த இடத்துல சந்தோஷம் வருது, மகிழ்ச்சி வருது, ரொம்ப சந்தோஷம், ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆனால் ஒரு குடும்பத்தில் எப்படி பவுல் பிலிப்பியர் சபையை தரித்திருக்கிறார், அதே போல ரெகபோத்தை நான் தரித்திருக்கிறேன். ஒரு நாளில் ஒரு குடும்பத்தார் சொன்னார், நாங்கள் ரொம்ப லோன்லியாக இருக்கிறோம், ரொம்ப. நான் சொன்னேன், பிலிப்பியரில் சொன்னபடி உங்களை தரித்திருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அவர்களை அதே போல் ஒவ்வொருவரையும், ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தரித்திருக்கிறேன். உங்களுக்கு காரியங்கள் வரும், மனசை கஷ்டப்படுத்துகிற காரியங்கள் வரும், நீங்கள் சொல்லணும், கர்த்தருக்குள் நான் பலன் அடைவேன். ஹல்லேலூயா. அதே 4வது அதிகாரத்தில் வசனம் 11 to 13, Philippians chapter 4 verse 11 to 13, அவர் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். This spiritual maturity, this equipping has come out of lot of experience. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இது எல்லா சகோதரனால, எல்லா சகோதரினால முடியாது. அதற்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும், அது காலமாகும். ஒரு சிலருக்கு 2 வருஷத்தில் வந்துடும், ஒரு சிலருக்கு 20 வருஷம் ஆனாலும் வர்றதில்லை. அதுதான் ப்ராப்ளம். ஆண்டவர் யாருக்குள் வேர் பற்றி, ஆண்டவர் யாரை நினைப்புகிறாரோ, எந்த சூழ்நிலையில் போனாலும் மன ரம்மியமாக இருக்க நம்மளை பயிற்றுவித்து கொள்ளணும். ஒரே சமயத்தில் வந்துடாது, ஒரே நாளில் வந்துடாது. ஆனால் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்.
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலன் விடாமல் போனாலும், ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஃபெயிலியரை பார்க்குறேன், இன்னைக்கு இந்த டிசப்பாயின்மெண்ட்டை பார்க்குறேன், இன்னைக்கு இந்த ப்ராப்ளத்தில் கடந்து போகிறேன், ஆனால் எனக்கு தெரியும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியில் அந்த சந்தோஷத்தை விடக்கூடாதுங்க, அந்த சந்தோஷத்தை விடக்கூடாது. ரோம ராஜ்யத்தில் சிங்கத்துக்கு கிறிஸ்துவர்களை பலியாக கொடுத்தாங்க. அந்த அந்த வரலாற்றில் சொல்லப்படுகிறது, அவர்கள் எல்லாம் சந்தோஷமாய் தேவனுக்கென்று தங்களை கொடுத்தாங்களாமா. சந்தோஷமாய் தேவனுக்கென்று கடந்து போனாங்க. இந்த கிறிஸ்தவ ஜீவி எப்படின்னா, சோதனை இருக்கும், போராட்டம் இருக்கும், இழப்புகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், எல்லா சத்துரும் எல்லாம் இருக்கும். ஆனால் நமக்கு உள்ள ஒரு சீக்கிரட் இருக்கும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எங்களுடைய பலன். ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை விட்டு கொடுத்துறா. அந்த சந்தோஷத்தை எடுக்கத்தான் பிசாசு முயற்சிப்பான். The enemy will try to take the joy out. அந்த ஜாய் போயிருச்சுன்னா அங்கே தான் வறட்சி, அங்கே தான் வெறுமை, அங்கே தான் உலர்ந்த எலும்புகள். அந்த இடத்துல சந்தோஷம் இருந்தால் அந்த தேவ நதி, இந்த இடத்துலேருந்து புறப்படுகிற தேவ நதி உங்களை சந்திக்கும். இப்போ பாருங்க, ஒரு பக்கம் டிரான்ஸ்மிட்டர் இருக்குது, இன்னொரு பக்கம் ரிசீவர் இருக்குது. ஒரு இடத்துல சிக்னல் போகுது, இன்னொரு சிக்னல் வருது. அதுபோல் அந்த கர்த்தருக்குள் இருக்கிற மகிழ்ச்சி, அதை ரிசீவ் பண்ணுற அந்த மகிழ்ச்சி, கர்த்தரின் பலனானார், கர்த்தரின் கோட்டையானார், அவருடைய கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அது சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நதி உங்களுக்குள்ளே போயிடும். அதுதான் சொன்னேன், துதிக்கணும், தேவனை நல்லா துதிக்கணும். துதிக்க என்ன ஆகும்? அந்த தடைகள் உடைக்கப்படணும். அதற்கு தான் துதிக்க சொல்றது, ஆராதனை வேளையில் துதிக்க சொல்றது. ஆண்டவரே, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்ட இன்னைக்கு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் லாஸ்ட்ல இருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் பற்றாக்குறை இருக்கலாம், சொல்லுங்க, நான் எந்த சூழ்நிலை இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்ட. ஹல்லேலூயா. என்னிடத்தில் இருக்கிற அந்த கர்த்தருடைய மகிழ்ச்சியை யார் எடுத்திருக்க முடியாது. தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவிடவும் போதிக்கப்பட்டேன். I had been taught by my Lord to be full. நிறைவா இருக்கிறனா சந்தோஷமா இருக்கிற, குறைவா இருக்கிறனா அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிற கற்றுக் கொடுத்தான். இது ஒரே நாள்ல வருவதல்ல, இது படிப்படியாய் வருவது. ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியில வர நம்ம பலப்படுத்துவது. உங்களுக்கு இந்த காரியம் போதுமா? உங்களுக்கு இது போதுமானதா இருக்குதா? கர்த்தர் கொடுத்திருக்கார், போதும். அந்த சந்தோஷம் எனக்கு போதும், அவருடைய சந்தோஷம் எனக்குள்ள இருக்குது, தேவனை நடத்துவார். எல்லாவற்றிலும் பயிற்சி வைக்கப்பட்ட அந்த நிலைமையில், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த சூழ்நிலையிலையும் அந்த சந்தோஷத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ என்ன தெரியுங்களா ஆகும்? உங்களுக்குள்ள இருந்து ஒரு பலன் உருவாகும் பாருங்க. அந்த பலன் தான் உங்களை பெரியவனாயாக்கும், பெரியவளாயாக்கும். அந்த பலன் தான் உங்களுக்குள்ள அற்புதத்தை வெளியில் கொண்டு வரும். அந்த பலன் உருவாகணும். எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லா இடத்துல திருப்தியாக இருக்க பரிபூரணனுடைய எல்லாவற்றும் நான் போதிக்கப்பட்டேன். ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கும்படியான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்குதா? ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும்படியாய் போன வருஷத்தில் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? இல்லை இந்த வருஷத்தில் ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிற, கற்றுக் கொடுக்க விரும்புகிற பாடம் என்ன? தெரியல பாஸ்டர், அப்படி ஒன்றும் எனக்கு புலப்படலை, ஏதோ நான் பார்க்குறேன், ஏதோ போகிறேன். கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறீங்க? கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர் ஆவியானவரை. ஒவ்வொரு சீசன்லையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும். இப்போ வேலையில் வர்றோம், நான் கற்றுக்கணும், சீக்கிரம் இந்த வேலையை கற்றுக்கணும், நல்லா கற்றுக்கணும். எனக்கு என்ன ஒரு புரியாத புதிர்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யார் கற்றுக் கொடுக்குறாங்க? எங்காவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குதா? இப்போ எத்தனை பேர் வாட்ஸ்அப் நீங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இப்போ எக்ஸலுக்கு ட்ரைனிங் போகிறோம், வேர்டுக்கு ட்ரைனிங் போகிறோம், பவர் பாயிண்ட் ஸ்லைட் பண்ணி, வாட்ஸ்அப் எத்தனை பேர் எங்காவது ட்ரைனிங்கில் போய் கற்றுக்கிட்டீங்க? யாராவது இருக்கீங்களா ட்ரைனிங் கிளாஸில் கற்றுறது? ஃபேஸ்புக்கு யாராவது உங்களுக்கு தனியாக செஷன் வச்சு, செமினார் வச்சு ஃபேஸ்புக் சொல்லி கொடுத்தாங்களா? அவங்களே ஆர்வமாக கற்றுக்குறோம். அதுபோல் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறது நம்ம ரிசீவ். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையோ கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்து போதுகிறீர். ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுங்க.
the dwelling experience with Holy Spirit is very simple. என்னன்னா உங்களை விட்டு கொடுத்து மனசார் ஆவியானவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, இந்த புது வருஷத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, நான் கீழே வேர் பற்றி மேலே கடி கொடுக்கணும், எனக்குள் இருக்கிற சந்தோஷத்தை நான் யார் எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். சிறைச்சாலையிலிருந்து பவுல் எழுதுகிறார், நான் எந்த நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாய் அவர் என்னோடு இருக்கிறார். அந்த சந்தோஷத்தை விட்டு அது அந்த அந்த வளர வளர என்ன நடக்கும் தெரியுங்களா? 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. For I can do everything through Christ who gives me strength. இந்த பலன் தாங்க வேலை இடத்தில் நம்ம தலையை உயர்த்தும், குடும்பத்தை அவர் விரும்புகிறபடி கட்டும்படியா உயர்த்தும். ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஒரு பலன். You must have the spiritual strength. நீங்கள் பலன் அடையணும். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது நீங்க பலன் அடைவீங்க. நீங்க பலன் அடைந்த பிறகு யூதேயா சமாரியா உலகத்தின் சர்வ இடத்திலையும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு முதலாவது நம்ம வாழ்க்கைகள் கட்டப்பட பலன் தேவைங்க. ஹல்லேலூயா. முடிவு செய்யுங்க, இந்த வருஷத்துல இந்த ஆவிக்குரிய பலன்னு நான் வளர போறேன். ஹல்லேலூயா. எல்லாம் வலது கரத்தை சொல்லுங்க, இந்த வருஷத்துல ஆவிக்குரிய பலன்ல வளர போறேன். ஆவியானவர் என்னை கட்டும்படியா பலப்படுத்தும்படியா என்னை உருவாக்கும்படியா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் என்னை நிரப்பும், அந்த வசனத்தின் பலன் என்னை நிரப்பும், அந்த ஆவியானுடைய பிரசன்னை நிரப்பும். அவர் என்னை பலப்படுத்துவார். அந்த பலன் உங்களுக்குள்ள வருகிற பொழுதுதான் அந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். நீங்க பலன் அடையணும். பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறோம், 1+1 = 2 முதல் எடுத்துன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே ஒரு வருஷம் சொல்லி கொடுத்தா முடியுமா? அடிஷன் சொல்லி கொடுக்கணும், சப்ராக்ஷன் சொல்லி கொடுக்கணும், மல்டிப்ளிகேஷன் சொல்லி கொடுக்கணும். டேபிள்ஸ் படிக்குது, முதல்ல ABCD சொல்லுது. 2 வருஷம் கழிச்சு ABCD சொன்னால் பெரம்பெடுத்து அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? கோபம் வருமா வராதா? அதே போல தான் ஆவியானவரோடு இணைய அந்த பலன் நமக்குள்ள உருவாகத்தான் நமக்குள்ள இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் புறப்படும். நெகேமியாவின் நாட்களில் அலங்கத்தை கட்டிட்டாங்க. அலங்கத்தை கட்டி முடிச்சோன்னே எஸ்ரா ஆசாரனை எஸ்ராவை அழைத்து மோசே கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க. இந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அப்போ அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது அதை கேட்குறாங்க. அதை கேட்டு, ஐயோ இப்படிப்பட்ட ஆண்டவரை விட்டு நாங்கள் தூரம் போயிட்டோமா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. அப்போது நெகேமியா சொல்லுகிறார், நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம், நெகேமியா சாப்டர் 8:10, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதற்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டுடைய பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறதா உங்க பலன். அழுகாதீங்க, பரவாயில்ல. இந்த நாள் இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியல, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன இருந்ததுன்னு தெரியல, ஆண்டவர்கிட்ட விட்டு விலகி போயிட்டீங்க, போனதை பற்றி கவலைப்படாதீங்க. எது உங்களை விட்டு போச்சோ, எந்த இடத்துல சில காரியங்கள் லாஸ் ஆச்சோ, போனதையவே பேசி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சில வேளை நம்மளுக்கு அந்த மைண்டில் இருக்கும், ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, போனதை விட்டுருங்க. நெகேமியா சொல்லுகிறார், அழுகாதீங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். இந்த நாளின் ஆரம்பத்தில் தியானித்தோம், உங்க கையில என்ன மீஞ்சு இருக்குதோ, வாட் இஸ் a surviving remnant, put that seed in God's presence. தேவ சமூகத்தில் அதை நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் திரும்ப சொல்லணும், ஆண்டவரே இழந்து போனது முடிஞ்சு போனதை நான் திரும்பி பார்க்காதபடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், அதுதான் என்னுடைய பலன். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய பலன், தேவ பலன். எந்த ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு, எந்த காரியங்கள் கடந்து போச்சு, ஏதோ சில காரணத்தினால கடந்து போச்சு, நெவர் மைண்ட். ஆனால் இனி வரும் நாட்களை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். அதற்குரிய பலன் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கேளுங்கப்பா, அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஹோப் உங்களுக்குள்ள பெருகணும். அது ஆழமான நம்பிக்கையா இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, என்னை அசைக்க முடியாதியா, ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை இருக்கிற எத்தனை பேர் கூட சேர்ந்து சொல்றீங்க, இந்த வருஷத்தை நாங்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க போறோம். ஹல்லேலூயா. எந்தெந்த இடத்துல மாறுதல் வரணுமோ என் ஆண்டவர் மாறுதலை கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை பலமா இருக்கணும், அசைக்கப்படக்கூடாது. ஆழமான அன்பு ஆண்டவருக்குள்ள வரணும். ஆவிக்குரிய பலன் உருவாவதற்கு என்ன காரணம்னா, the relationship with God.
தி ரிலேஷன்ஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். நமக்கும் ஆண்டவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வருகிற தேவனை ஆராதிக்கிறேன், வார நாட்களில் எப்பாவது முடிஞ்சா ஜெபம் பண்ணுறேன், எப்பாவது முடிஞ்சா பைபிள் வாசிக்கிறேன். அந்த காரியத்தை அப்படி நம்ம எல்லாமே நம்மளை கொஞ்சம் பலப்படுத்தி தினமும் தேவனை ஆராதிக்க, தேவனோடு பேச, தேவனுடைய வசனம் ஆண்டவரே உமது வேதத்திலுள்ள மகத்துவங்களை சங்கீதம் 119:18 நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டியதை சொல்கிறேன். உமது தினமும் வேதத்தை வாசிக்கணும்னு நான் செய்கிற காரியம், அந்த வசனத்தை பார்த்து உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஒரு வசனத்தை நீங்கள் தினம் வேதம் வாசிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு அதிசயத்தை வச்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பார்க்கும் பொழுதே யூ வில் see the treasure. இந்த அதிசயம் உங்கள் கண்ணில் படும், அந்த வார்த்தை உங்களை தொடும், அவர் பேசுவார், பலப்படுத்துவார். அந்த ஆழமான அன்பு, the deep love on Christ will increase. அந்த ஆழமான அன்பு எப்போ வரும்னா, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகணும், இந்த ஜீவ நதி உங்களுக்குள்ள போகணும். you have to receive it. இப்போ இந்த உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வேணும், இந்த டானிக் குடிக்கிறாங்க. அந்த டானிக் ஒரு 10 பாட்டில் வாங்கி டேபிளில் வச்சு பார்த்துட்டே இருந்தால் முடியுமா? அந்த டானிக் நமக்குள்ளே போகணும். அதுபோல் இந்த வேத வசனம் இதனுடைய சாறு, கீழே வேர் பற்றி சாறு, அந்த வசனத்தின் சாறு உங்களுக்குள்ளே போகணும். உள்ளே போகும்போது என்ன நடக்கும்? அந்த ஆழமான அன்பு உருவாகும். அப்போ உங்களை அறியாமலேயே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு ஒரு தைரியம் உங்களுக்குள்ள எழும்பும் பாருங்க. நீங்களே சொல்லுவீங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ கேன் டூ எவ்ரிதிங் த்ரூ கிரைஸ்ட். நான் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதுதான் ரகசியம். மகிழ்ச்சியிலிருந்து வருகிற பலன் என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கை பலமா இருக்கும். சொன்ன பாருங்க, நான் எல்லா இடத்துலையும் என்ன நிலைமையில் இருந்தாலும் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன். பவுலே, உனக்கு இது எப்படி வெளிப்படுகிறது? பேதுரு இடத்துல ஒரு நிருபத்தில் சொல்லுகிறார், நம்முடைய சகோதரனாகிய பவுல் அநேக வெளிப்பாடுகள் எழுதுகிறார், அது நமக்கு புரியவே இல்லை, புதுசா இருக்குது. ஆண்டவரோடு நடந்த அப்போஸ்தலர்களே சொல்லும்படியா, பிரதான அப்போஸ்தலர் பேதுரு, அவர் சொல்லும்படியா ஆண்டவர் வெளிப்பாடுகள் கொடுக்கார். அந்த ஆண்டவரோடு எவ்வளவு ஒரு ஆழமான அன்புல பவுல் போயிருப்பார். எக்ஸ்பெக்ட் ஃபார் த டீப் லவ் வித் கிரைஸ்ட். அந்த ஆழமான அன்பு தேவ சமூகத்தில் இருக்கிற பொழுது ஒவ்வொருவரையும் அந்த அன்பு நிறைக்கும். என்னை நிறைக்கணும் ஆண்டவரை, கேளுங்க, என்னை நிறைக்கணும். அந்த ஆழமான அன்பு என்னை நிரப்பட்டும். அந்த ஆழமான அன்பு என்னை நிரப்புற பொழுது என்ன நடக்கும்? அந்த தேவ கிருபை, தேவ பலன் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இன்னைக்கு ஏன் தெரியுங்களா சோர்ந்து போகிறோம்? அந்த தெய்வீக பலன் நமக்குள்ள குறைஞ்சு போகுது. சோர்ந்து போகிறோம். என்னால் பைபிள் வாசிக்க முடியல, என்னால் ஜெபம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பலன் குறைஞ்சு போகுது. ஏன்னா அந்த மகிழ்ச்சியை ஏதோ ஒரு காரியம் தாக்கி விடுகிறது. அந்த தாக்கத்தை எடுத்து நான் இப்பொழுது சந்தோஷமாக இருப்பேன் ஆண்டவரே. எப்படி பவுலுக்குள்ள அந்த சந்தோஷம் இருந்தது? 2 கொரிந்தியர் 1:8 8-10, 2 கொரிந்தியர் chapter 1 verse 8-10. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பவுல் சொல்லுகிறார், எங்கள் பலத்துக்கு மிஞ்சின, என்னால் தாங்க முடியலப்பா, என்னால் தாங்க முடியல, என் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் கர்த்தருக்குள் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், ரொம்ப கஷ்டம், ரொம்ப அழுத்தம், எங்களால் முடியலப்பா. நாங்கள் நினைச்சோம் முடிச்சிடும், இதோட முடிஞ்சது, மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். 10வது வசனம் எல்லாரும் ஒரே முறை நல்ல சத்தமா வாசிக்கணும். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். எங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, இப்ப தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். இதுதான் பலன், இதுதான் ஆவிக்குரிய பலன். பாஸ்டர், இந்த அனுபவத்தில் நீங்க கடந்து போய்க்கிறீங்களா? கடந்து போயிருக்கிறேன். அவர் தப்புவித்தார், அதனால் தான் ஒரு தைரியம். என்ன சூழ்நிலை, whatever may be the bombardment, I know the one who is with me is strong. என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஏன்னா அவர் தப்புவித்தார், தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், அவர் தப்புவிப்பார், அவர் நடத்துவார், அவரை நம்பி இருக்கிறோம்.
அவரை நம்பி இருக்கிறோம். கெட் இன்டு தி டீப் ஹோப். அந்த ஆழமான நம்பிக்கைக்குள்ள வாங்க. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கணும்னா இந்த ஆழமான நம்பிக்கை தேவை. என்ன நடத்திடுவார், என்ன உயர்த்திடுவார். உங்க குடும்பத்தை நடத்த பலன் தேவை. உங்க வேலை இடத்துல காரியங்களை செய்ய பலன் தேவை. பாருங்க, நான் சொன்ன பாருங்க, ரெகபோ தூளியத்தை தரித்து கொண்டிருக்கிற எவ்வளவு பலன் தேவை, எவ்வளவு காரியங்கள் இருதயத்தை தாக்கும். அந்த அந்த அவங்களுக்கு ஒரு காரியம் கஷ்டம், இந்த குடும்பத்தில் ஒரு காரியம் கஷ்டம். ஆண்டவரே அற்புதத்துக்காக காத்திருக்கிறோமே, எப்போ 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 என்ன ஏங்கும் பாருங்க. அது எல்லாம் மேற்கொண்டு பலன் வரணும். என்னன்னா, அவர் தப்புவித்தார், அவர் தப்புவிக்கிறார், அவர் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. கெட் இன்டு தி டீப் ஹோப். அந்த நம்பிக்கையில் நீங்க டீப்பா போக போகத்தான் கீழே வேர் பற்ற முடியும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சிம்பிள் ஜோக். அதாவது ஒரு வார்த்தையில் நடந்துறதில்ல, நான் கீழே வேர் பற்றி மேலே இல்லை. இட் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். நான் வேர் பற்றணும், என்னோட நம்பிக்கை அதிகமாகணும். இன்னைக்கு எந்த இடத்துல என்னால் இது முடியாமல் இருக்குது, என்னால் இது கஷ்டமாக இருக்குது நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க சொல்லணும், ஆண்டவரே என்னை பலப்படுத்த உங்க வல்லமை போதுமானது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லணும், அவர் தப்புவித்தார். பவுலுக்கு எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிகமான வருத்தம். இதை விட வருத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? சொல்லுங்க பார்ப்போம். இதை விட வருத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? இல்லை. அப்படி இருந்தாங்க, அந்த வருத்தத்தில் இருந்தாங்க. நாங்கள் எங்களுக்கு மரணம் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். we decided, we are finished. உங்களுக்கு சொல்லுகிறேன், இதோடு எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு யாராவது சொல்லியிருக்கலாம். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் தலகளா மாற்றுவாருங்க. ஹல்லேலூயா. எதுவும் அவர் சொல்ற வரைக்கும் முடிஞ்சது இல்லைங்க. nothing can stop God's plan. தேவனுடைய திட்டம் உங்களை எந்த இடத்துலையும் தடுக்க முடியாது. பவுல் சொல்றார், நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறீங்க. இல்லைங்க, கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். தேவகரம் உங்களை தூக்கி நிறுத்துவார், வாழ வைப்பார், உங்களை வாழாக்காமல் தலையாக்குவாருங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்க கீழாக மாட்டீங்க, கர்த்தர் மேலாக வைப்பார். அதற்கு ஒரே ஒரு காரியம், go deep into the hope. மேலோட்டமா இருக்காதீங்க, மேலோட்டமா இருக்காதீங்க. go deep into the hope, go deep into the love of Christ. ஆண்டவருடைய அன்புல நேசமா போங்க. பாஸ்டர், எப்படி ஆண்டவருடைய அன்புல நேசமா போறது? அவருடைய வார்த்தை நான் சொன்ன பாருங்க, அதிகாலையில் ஒரே ஒரு வசனம் தான், சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்கள் அது எவ்வளவு நாள் நீங்க வாசிச்சாலும் every day it will be new, every day it will be fresh. அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு கடந்து வாங்க. அந்த வார்த்தை எடுத்து வாசிக்கிற பொழுதே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 119:130. உம்முடைய வசனத்தின் பிரச்சித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கிட்டாண்டவர. அப்படிப்பட்ட வசனங்கள் உங்களுக்குள் போக போக உங்க பலன் அதிகரிச்சுட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எந்த வைட்டமின் கொடுக்க முடியாத, எந்த காரியம் கொடுக்க முடியாத பலனை ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும். கெட் டீப் இன்டு த ஹோப். எந்த இடத்துல ஹோப் இல்லாம இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல இது நடக்குமா சாத்தியமானு சொல்றீங்களோ சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 1:10 படி, அவர் தப்புவித்தார், அவர் தப்புவிக்கிறார், அவர் தப்புவிப்பார், அவர் தப்புவித்தார், அவர் தப்புவிக்கிறார், அவர் தப்புவிப்பார். நீங்க எந்த இடத்துல டெலிவர் ஆகணும், ஏதாவது ஒரு சிக்கல், ஒரு பாரியம், இந்த வசனத்தை வச்சு பவுலை ஆண்டவர் தப்புவித்தார், அவர் தப்புவிக்கிறார், அவர் தப்புவிப்பார் சொல்ல சொல்ல சங்கிலிகள் தெரிபடும். அப்ப மகிமையான காரியத்தை வாழ்க்கையில செய்வார். ஆழமான அன்பு, தேவன் மேல் இருக்கிற அன்பு ஆழமான அன்பா இருக்கணும். ஏதோ பேரு, யார் பேர் கிறிஸ்துவர்களாக இருப்பார்கள், யார் பேருக்கு ஏதோ சும்மா சர்ச்சுக்கு போகிற யார் பேர் கிறிஸ்துவர்களாக இருப்பாங்கன்னா, ஆண்டரோட அன்பில் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும். கேட்டிருக்கேன், தெரியுமா உங்களுக்கு? பட்டும் படாமலும். அந்த இட்லி எப்படி சாப்பிட்றீங்க, சட்னி தொட்டு, நான் அப்படியே தொடாமல் சாப்பிட்றேன், அப்படி தொட்டு சாப்பிட்றேன். சில பேர் அப்படிதான், பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் நான் சாப்பிட்றேன். ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு ஆழமாக இருக்கணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் அன்பு ஆண்டருக்குள்ள ஆழமாக இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு உங்கள் ஆவிக்குரிய பலன் பெருசாக இருக்கும். ஹல்லேலூயா. Your spiritual strength is determined by the depth of the love you have with Christ. ஆழமான அன்பு. அதான் பவுல் சொல்லுகிறார், அந்த அன்பின் ஆழம் நீளம் அகலம் என்ன என்பதை உணரத்தக்கதாய் நான் வாழ்க்கையில் இருக்கிற லாபம் நினைக்கிறதுல நஷ்டம் என்றையா, லாபம் நினைக்கிறதா நஷ்டம் என்ற. 24 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய பாதத்தில் இந்த விசுவாச ஓட்டத்தை ஆரம்பிக்கிற பொழுது எத்தனையோ காரியங்கள் லாபமாக இருந்தது,
இந்த தேசத்தில் வந்து ஆண்டவர் வேலை இடத்துல உயர்த்தி வைத்திருப்ப எத்தனையோ காரியங்கள் லாபமாக இருந்தது. அதையெல்லாம் எதற்கு நஷ்டம் என்று விட்டேன்னா, இன்னும் 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 அவரை அறியும்படியா, அன்பின் ஆழத்தை அறியும்படியா எனக்கு வச்சிருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள். நீங்கள் இந்த அன்பின் ஆழத்துக்குள்ளே போகும்போது என்ன தெரியும் நடக்கும்? யூ வில் ஹேவ் அ கிளாரிட்டி ஆன் யுவர் காலிங். You'll have a clarity on who you are. You'll have a clarity in everything what you're doing. அதான் அன்பின் ஆழத்துக்கு போகிறது. ஆழமான அன்பு. அந்த ஆழமான அன்புல பவுல் போயிட்டாரு. பவுல் சொல்லுகிறார், இந்த அன்புலேருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு ஏதோ ஒரு உலக பிரகாரமான அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன், ஏதோ ஒரு அன்பு. ஐயோ நான் ரொம்ப ஏங்குறேன், ஐயோ அவங்கள பார்க்க முடியல, அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களே, அது உங்களை பாதிக்குதா அப்படின்னா, ஆண்டரோடு இருக்கிற அன்பு ஆழமாக இல்லைன்னு ஆழமாக போகட்டும். அவரோடு இருக்கிற ஆழம்தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். உலகமெல்லாம் அடுத்தது. அடிக்கடி நான் சொல்கிறேன் பாருங்க, கணவன் அன்பு, மனைவி அன்பு, குழந்தை அன்பு, எவ்ரிதிங் இஸ் செகண்டரி. த பிரைமரி திங் இஸ் மை லவ் வித் காட். அது ஆழமான அன்பு. அந்த ஆழமான அன்பை யார் பிரிக்க முடியலையோ, யார் அந்த ஆழமான அன்பின் அனுபவத்துக்குள்ளே போயிடுறாங்களோ, அவங்க பலன் மிகுதியாக இருக்கும். அவங்க பலன் சொல்லுவாங்க பாருங்க, என்னை எப்படி காப்பாற்றிடுவாருங்க, என்னை எப்படி நடத்திடுவார், இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்துருவார். ஏன்னா தேர் வெரி, அந்த ஆழமான அன்பில் போகிறவங்க தான் டீப் ரூட்டட். அவங்க தான் ஆழமாக வேறு ஊன்றுவாங்க. யாரெல்லாம் ஆழமாக வேறு ஊன்றாங்களோ மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட். ஆழமான அன்பு. அந்த அன்பை பவுல் விவரிக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 36 39 வரைக்கும். ரோமன் சாப்டர் 8 verse 36 to 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களாலும், அதிகாரங்களாலும், வல்லமைகளாலும், நிகழ் காரியங்கள், வரும் காரியங்கள், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிற, I have firmly decided nothing in this world is going to separate me from the deep love I have with my Christ. இந்த ஆழமான அன்புக்குள்ள வந்துட்டீங்க, பிசாசு உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. உபத்திரவமோ, வியாகுலமோ, இன்னைக்கு என்ன காரியத்தில் நீங்க கடந்து போறீங்களோ, எந்த காரியம் உங்களை ரொம்ப பாதிக்குது, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, எந்த காரியம் உங்களை ரொம்ப மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த லிஸ்ட்ல எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அது இருக்கும். உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், மரணம், ஜீவன், என்ன காரியமாக இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறா இருக்கிறோமே. எம்மேல ஆண்டு அன்பு கூறுகிறார். இன்னைக்கு எனக்கு இந்த வீட்டை கொடுக்கல, இந்த ப்ரமோஷனை கொடுக்கல, இந்த பிள்ளையை கொடுக்கல, இந்த சேவிங்ஸ் எனக்கு அதிகமாக இல்லை. நம்ம வாழ்க்கையில் சேவிங்ஸ் அதிகம்தான், அவசியம்தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதுவே நம்முடைய பாரமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியமும் ஆண்டவருக்குள்ள அன்பிலிருந்து உங்களை இழுக்கிற, உங்களை என்ன சொல்றது, உங்களை செப்பரேட் பண்ற காரியம் இருக்கக்கூடாது. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயம் இருக்கிற. ensure yourself you are attached to God. Your love is so deep with him, nothing can separate. அப்ப என்ன ஆகுன்னா, பலவீனம் உங்களை தாக்க முடியாது, பலன் அதிகரித்து கொண்டே இருக்கும். வரட்டும், இந்த சோதனை வருது, அதை மேற்கொள்ள கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் அவரோடு இணைஞ்சிருக்கிற, அப்பா என்னோட கூட இருக்கிறார், எல்லாவற்றையும் சந்திக்க ஆண்டவர்களுக்கு கிருபை கொடுப்பார். நம்மளுக்கு இந்த தேசத்தில் சில சமயத்தில் கிராஸ் ரூட்டில் இருக்கிறீங்க, இப்போ எம்பிஸ் தெரியுது, இல்லாவிட்டால் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் லீடர்ஸ் தெரியுறாங்க. நம்ம சொல்கிறோம், அங்கே போகிறீங்களா, நமக்கு அவங்களை தெரியும், அவங்ககிட்ட பேசலாமே. ஒரு ரெக்கமெண்டேஷன் தெரிஞ்சதுனாவே நம்ம அப்படி சொல்கிறோம். வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர் உங்கள் பலனாக இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் செய்ய, எனக்கு வேணுங்கிற எல்லாவற்றையும் செய்யும்படி வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன், அவர் என் கூட இருக்கார். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பலனானவர் என்னோடு இருக்கிறார், கர்த்தரின் பலனாக இருக்கிறார், அந்த பலத்தின் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அந்த அன்பின் ஆழத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அன்பின் ஆழம் சொல்கிறீங்க, அந்த அளவுக்கு நான் இல்லை, உள்ளே வாங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் உள்ள ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இறங்குங்க, கொஞ்சம் பூலுக்குள்ளே கால் வைங்க. வெளியிலேயே
பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முடியாது. கொஞ்சம் காலை வச்சு உள்ளே இறங்கி, ஆண்டவரே இன்றைக்கி பாஸ்டர் சொன்னார், நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். சங்கீதம் 119:18 வசனம் சொன்னார், உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தரலோ. நான் கண்ணை மூடிட்டேன், ஏசப்பா நான் இன்றைக்கி வேதத்தை வாசிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை மாற நீங்கள் அதை அட்டம் பண்ணினீங்கன்னா உங்கள் கண்கள் குளமாகும்படியா என் ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. தட் இஸ் ஹவ் வி கோ க்ளோசர் டு காட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் வார்த்தையை கேட்குறீங்க, அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். கிரியை செய்யும்படியா தேவஸ்தானம் அன்புக்கு அந்த ஆழமான அன்புக்குள்ளே போவீங்க. அந்த ஆழமான அன்புக்குள்ளே போகும்போது என்ன தெரியுங்க நடக்கும்? எத்தனையோ காரியங்கள் உங்களை தாக்கும். அந்த அன்பு யோபுக்குள்ள ஆழமாக இருக்குது. அதனால தான் யோபுவனுடைய வாழ்க்கையில் திடீர்னு ஒரே நாள் அவருடைய செல்வங்கள் போகுது, பிள்ளைகள் இறக்குறாங்க, எல்லாம் போகுது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். Job, where did you get the strength to tell? எங்க பாருங்க உனக்கு அந்த பலன் வந்தது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஆண்டவர் கொடுத்த பலன். அதற்கப்புறம் சத்துருவுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் போய் சரீரத்தை தொடுறான். அவன் மனைவி சொல்றா, ஆண்டரை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றான். யோபு சொல்லுகிறார், யோபு 2:9, அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். 10வது வசனம், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையில நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. This is a very supreme high standard spirituality. ஆண்டு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். ஆரம்பிக்கிற பொழுது யோபு 1:1 ஆரம்பிக்கிற பொழுது, யூத் தேசத்தில் யோபு என்ற மனுஷன் இருந்தால், அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளம்பரனாக இருந்தான். இந்த வாழ்க்கையில் வாழ்கிற நாட்களை எத்தனையோ சர்டிஃபிகேட் கேட்குறோம். ஆனால் நம்ம ஆண்டரை போய் பார்க்குற பொழுது, முகமுகமாக பார்க்குற பொழுது அவர் நம்மளுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னா தேவ பலன் ரொம்ப முக்கியம். தேவ பலன் இல்லாமல் அப்படிப்பட்ட சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ முடியாது. டோன்ட் லீவ் அ ஜஸ்ட் ஆர்டினரி கிறிஸ்டியன் லைஃப். எய்ம் ஃபார் ஹையர் ஸ்டாண்டர்ட். நான் வாழ்கிறதுல இப்போ நம்ம என்ன இருக்கிறோம்? படிக்கிறதுல ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கணும், நம்ம வண்டி ஹை ஸ்டாண்டர்ட், எல்லாம் ஹை ஸ்டாண்டர்ட். ஆர் யூ எய்மிங், ஆர் யூ அர்ஜிங்? உங்களுக்குள்ள அந்த அர்ஜிங் இருக்கா? என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டாண்டர்டில் நான் அதிகமாக வரணும் ஆண்டவரே. அப்போ என்ன ஆகுனா அந்த பேலன் அதிகரிக்கும். அவன் சொல்கிறான், பைத்தியக்காரி பேசுகிற. அது சொல்கிறது எப்போ தெரியுங்களா? சரீரெல்லாம் கொப்பளங்களாய் ஓட்டெடுத்து சுரிஞ்சிட்டு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் எத்தனை பேர் நிற்போம் சொல்லுவோன்னு தெரியாது. ஆனால் ஆண்டர் நம்ம அங்கே பலப்படுத்தினார். அருமையான திருச்சபையை உங்களுக்கு சொல்கிறேன், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்குற சீசனுக்குள்ள ஆண்டர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷம் ரெகபோத் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்குற ஒரு அற்புதமான ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். கெட் டீப் இன்சைட் யுவர் ஹோப், கெட் டீப் இன்சைட் த லவ். எதுவும் உங்களை ஆண்டரை விட்டு பிரிக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும், வாழ்வோ சாவோ தேவ துதிரோ, எதுவும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பதில்லை. அதை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா போதும். பயங்கர காத்தடிக்குது, பயங்கர புயல் வருது, சீஷோர்ல இருக்கிறீங்க. நேற்றைக்கு பாஸ்டர் டெரிக்காங் இந்த இடத்துல மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருந்தார். சொன்னாங்க, நான் கலிலேயாவுக்கு 2 முறை போயிருந்தேன். ஒரு முறை போனப்போ ரொம்ப இதமான காற்று, எல்லாம் நல்லா இருந்தது. 2வது தடவை போகிறோம், அந்த பயங்கர காற்று, நாங்கள் ஏதாவது பிடிச்சிக்கணும், இல்லாட்டி அடித்து கொண்டு போயிடும், அப்படி பயங்கரமான காற்றாக இருந்தது. இன்றைக்கி எந்த ஒரு சூழலும் உங்களை அசைக்க முடியாது. அவருடைய அன்பில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா, when your love is deep love with Christ, nothing can shake you. எதுவும் உங்களை அசைக்க முடியாது. பாஸ்டர், ரொம்ப கடின சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டத்தில் போகிற பவுலை போல தாங்கி கொண்டு அவர் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார், எங்களை மாற்றுவார், கட்டுவார், கட்டி எழுப்புவார்னு சொல்லி அந்த அன்பின் ஆழத்துக்குள்ள போய்கொண்டே இருங்க. கர்த்தருடைய விடுதலையின் கரம் மகிமையாய் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். அப்படியே எல்லாரும் எழுந்திருந்து, ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே அந்த மனமகிழ்ச்சி எங்களுக்கு பலனை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இருதயத்தில் எப்பொழுதும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். சொல்லுங்க, நான் எப்பொழுதும் ஆண்டோடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா இருப்பேன். அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுவேன். அந்த சந்தோஷத்தை எதுவும் திருடாதபடி, சந்தோஷத்தை எந்த காரியமும் திருடாதபடி, எந்த வல்லமைகளும் திருடாதபடி
எந்த காரியமும் உங்க சந்தோஷத்தை திருட இடம் கொடுத்துறாதீங்க, உங்க சந்தோஷத்தை பறிக்க இடம் கொடுத்துறாதீங்க. ஆண்டவர் பலப்படுத்தணும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஏன் பலன்? ஆண்டருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது. ஆண்டர் மேல நம்பிக்கையா இருக்கிற என்னுடைய நம்பிக்கை இன்னும் டீப்பா இருக்கும். ஐ வில் ஹேவ் a deep hope with God. I will have a deep love with my God. ஆழமான அன்பு, ஆழமான அன்பு தேவன் மேல. ஆழமா சொல்லுங்க, ஆழமான அன்பு. தேவன் மேல ஆழமான அன்போடு இருப்பேன். எல்லாவற்றையும் செய்ய அவர் என்னை பலப்படுத்த. உங்களுக்கு தேவையான பலன் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களுக்கு தேவையான பலன் உங்களுக்கு இருக்கிறது. உங்களை விடுதலையாக்குற பலன் உங்களுக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய விடுதலையின் வல்லமை உங்க சரீரத்திலிருந்து புறப்பட வேண்டிய அற்புதத்துக்கு தேவையான பலன் உங்களுக்குள்ள இருக்குது. The more and more your hope goes deeper, the more and more your love of Christ goes deeper, the strength comes out. ரிமஹரா லோகோ ரிஷஹா ரிபகரா ஹரா லரவா. சொல்லுங்க, எதுவும் 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 என்னை தாக்க முடியாது, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் நிரப்பு. சொல்லுங்க, அந்த சந்தோஷத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். கர்த்தர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ளுவேன். தேவ நதியாம், ஜீவ நதியாம் ஆவியானவர் கடந்து வந்து என்ன தொடுவார், என்ன தொடுவார். அந்த பலன் எனக்குள்ள இறங்கி வரும். எந்தெந்த இடத்துல பலவீனப்பட்டு வந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்புகிறது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அந்த பலன் நிரப்பும், அந்த பலன் நிரப்பும். வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு அந்த பலன் நிரப்பும். ஆவியான நிரப்புவா. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு நிரப்பட்டு நிரப்பட்டு. சொல்லுங்க, நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா மனமகிழ்ச்சியா இருப்பேன். I will go more deep into the hope. I will go more deep into the love. அவருக்குள்ள 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 வேர்பற்றி வேர்பற்றி கனி கொடுக்கும்படியா, கீழே வேர்பற்றி கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கும்படியா. ரிசீவ் ரிசீவ் இட் ரிசீவ் இட். ஆண்டவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. வேதத்தின் வெளிச்சம், வேதத்தின் வெளிச்சம் ஒவ்வொருவரையும் தொடுட்டும். பெலத்தின் மேல் பெலன், பெலத்தின் மேல் பெலன், பெலத்தின் மேல் பெலன். அந்த சந்தோஷம், அந்த கிருபை, அந்த பெலன் என்ன நிரப்பட்டு, என்ன நிரப்பட்டு. கேளுங்க, எந்த இடத்துல பலவீனப்பட்டு வந்தீங்களோ கர்த்தருடைய வல்லமையின் கரம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு. பெலத்தின் மேல் பெலன் அடையட்டும், பெலத்தின் மேல் பெலன் அடையட்டும், பெலத்தின் மேல் பலன் அடையட்டும். அப்படியே அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியானவர், ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும்படி அப்படியே விட்டு கொடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே ஒவ்வொருவர் நிரப்புவீராக. அப்படியே அந்நிய பாஷையில பேசுங்களேன். ரிபஹரா லாகோ ரிஷஹரா ரபகா ரபபகா லமா. ஆவியானவர், ஆவியானவர் பலப்படுத்திட்டு அந்த பலன், அந்த பலன், அந்த பலன் உங்களை தூக்கி நிறுத்தும்படியா, உங்களை தூக்கி நிறுத்தும்படியா. எந்த இடத்துல நீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் கரம் உங்களை உயர்த்தோ. கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்போ. பலவீனப்பட்டு வந்த சரீரங்களை கர்த்தருடைய விடுதலையின் கரம் இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய விடுதலையின் கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய பலன், ஆவியானுடைய பலன். ரிமா காரோ லிஹாரஷா ரிகா போரோ ஹரோலரோ ரிகா ரஹாரா லகரவா. எந்த இடத்துல, எந்த இடத்துல முடியாதுன்னு வார்த்தை கொடுத்து வந்தீங்களோ அதே இடத்துல, அதே இடத்துல நீங்களே அந்த காரியத்தை முடித்து கொடுக்க முடியாது. தேவன் உங்களை பலப்படுத்த போறார். நீங்க மனசில் நினைச்சீங்க இது என்னால முடியாது, இது அவ்வளவுதான், இது முடியாது நினைச்சீங்க. அந்த இடத்துல, அந்த இடத்துல கர்த்தரே உங்களை பலப்படுத்தி, கர்த்தரே உங்களை பலப்படுத்தி உங்களை தப்புவித்தார், தப்புவிக்கிறார். அவர் தப்புவிப்பார். அவரே நம்பி இருக்கிறோம், அவரே நம்பி இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர், இது எனக்கு கிடைக்காது, இந்த பாஸ் அப்ரூவல் எனக்கு கிடைக்காது, இந்த தேசத்தில் எனக்கு இந்த அற்புதம் நடக்காது, இது எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி மனசு விட்டுட்டீங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை, அவருடைய நம்பிக்கையில் ஆழமா இருக்க இருக்க, அவருடைய அன்புல ஆழமா இருக்க இருக்க, எல்லாவற்றையும் செய்யும்படியா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எந்த இடத்துல எந்த அப்ரூவல் முடியாதுன்னு சொன்னாங்களோ, எது உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்களோ, அவருடைய நம்பிக்கையில் ஆழமாய் போக போக, அவருடைய அன்பில் ஆழமாய் போக போக, அந்த வேறொன்ற வேறொன்ற அந்த பலன் உங்களுக்கு சகலத்தையும் செய்து கொடுக்க போறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலத்தினால் இடைக்கட்டி எல்லா வகையில் உயர் ஸ்தலங்களில் உங்களை நடக்க பண்ணுவாருங்க. தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த பாடலை பாடவே கர்த்தருடைய விடுதலையின் கரம் நம்மளை பலப்படுத்தும். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பழைய பாடல், எங்களோட கூட சேர்ந்து பாடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷம். நல்ல சத்தத்தை உயர்த்தி, நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நல்ல எல்லாரும் சிரித்து மகிழ்ச்சியோடு சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷம். நம்மை அழைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாய். நம்மை அழைத்த தேவன், நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, உடைய கிருபை, உம்முடைய தயவு ஒவ்வொருவரையும் இந்த மனமகிழ்ச்சியை காத்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைபடுங்க. தேங்க்யூ லார்டு, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் எங்களோட லைவ்ல கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.